அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது பெயரை ஒருமித்து மேன்மைப்படுத்துவோம். நம்முடைய கடவுளை புகழ்ந்து பாடுவது நல்லது, அவரை புகழ்வது இனிமையானது, அதுவே ஏற்புடையது. சபையார் யாவரும் சேர்ந்து சொல்வோம். என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு, நான் உயிரோடு உள்ளளவும் ஆண்டவரை போற்றுகிறேன். என் வாழ்நாள் எல்லாம் என் கடவுளை புகழ்ந்து பாடுவேன். என் கடவுளை உண்மை புகழ்ந்து உமது பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவேன். பாவ அறிக்கை செய்தல். இளம் வயதை தேவனுக்கு ஒப்புக் கொடுக்க தவறியமைக்காக, பரிசுத்தத்தை காத்து கொள்ளாமல் கண் கண்டவைகளையும் மனம் விரும்பியவைகளையும் செய்தமைக்காக, பெற்றோர்களையும் பெரியோர்களையும் மதிக்க தவறியமைக்காக, பிறர் மீது கரிசனையற்று சுயநலமாய் வாழ்ந்தமைக்காக, பெற்றோர்களாய் பெரியோர்களாய் முன்மாதிரியாக வாழ்ந்து காட்ட தவறியமைக்காக. அன்பு பெரியவர்களே, இளமை என்பது எழுச்சியின் சின்னம், நம்பிக்கையின் அடையாளம், புதுமையின் புதுவடி
வலிமை மிக்க இளமையை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள மறுத்திருக்கிறீர்களா? முன்மாதிரியாக வாழ்ந்து காட்ட தவறி இருக்கிறீர்களா? அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கவும் வழிவிடவும் மறுத்திருக்கிறீர்களா? திருச்சபையின் பணிகளை பகிர்ந்து கொடுக்க முன் வந்திருக்கிறீர்களா? இளமையும் புதுமையும் ஏற்றுக்கொள்ள மறுத்திருக்கிறீர்களா? எதிர்கொள்ளும் திருச்சபையை கருத்தில் கொண்டு உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் தவறுகளுக்காக குற்றங்களுக்காக மனவருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேளுங்கள். அவர் மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிறார். பெரியவர்கள் மட்டும் சேர்ந்து சொல்வோமாக. அன்பின் தந்தையே, எங்கள் எதிர்கால நம்பிக்கைக்கு அடையாளமாக நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாலிப சகோதர சகோதரிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இளந்தலைமையினருக்கும் நாங்கள் முன்மாதிரியாக நடக்க தவறிய சந்தர்ப்பங்களை நினைத்து வருந்துகிறோம். எதிர்கால திருச்சபையின் நல்ல தலைவர்களை உருவாக்குவதில் கவனம் குறைவாக இருந்ததை எண்ணி துக்கப்படுகிறோம். திருச்சபையிலும் திருப்பணிகளிலும் இளமையின் ஆற்றலையும் உழைப்பையும் பயன்படுத்த தவறிய நேரங்களை நினைத்து மனம் வருந்துகிறோம். இறை வழிபாட்டிலும் அதிகாரத்திலும் பொறுப்புகளிலும் இளமைக்கு பங்கு கொடுத்த மறுத்திருக்கிறோம். தயவா எங்களை மன்னியும். நாங்கள் புதுமைகளை பணபூர்வமாகவும் மகிழ்வுடனும் ஏற்றுக்கொள்ளும் மனநிலைமை எங்களுக்கு தாரும். இளமைக்கு நாங்கள் பொறுப்புகளை பகிர்ந்தளிக்கவும் விட்டுக் கொடுக்கவும் அருள் தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை யாவரும் சேர்ந்து சொல்வோமாக. ஆண்டவரே சகாயம் புரியும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுது எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. மாறி மாறி வாசிக்கும்படியான சங்கீதம் 119 1 முதல் 16 வசனங்கள் முடிய. சங்கீதம் 119 1 முதல் 16 வசனங்கள். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை கேட்பது அவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவர்களுடைய வழிகளில் நடக்கிறார்கள். உமது பிரமாணங்களை கைக்கொள்ளும்படி என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாயிருக்கும். உடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதினால் தானே. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். உம்முடைய வாக்கின் நியாய தீர்ப்புகளை எல்லாம் என் உதடுகளால் விவரித்திருக்கிறேன். உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். சபையார் யாவரும் அமரவும். இப்பொழுது முதலாம் வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள முதலாம் வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 2ஆம் நிருபம் 4ஆம் அதிகாரம்
8ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் முடிய. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாக்குதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். நீ சீக்கிரமாய் என்னிடத்தில் வரும்படி ஜாக்கிரதைப்படு. ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். கிறிஸ்தே கலாத்தியா நாட்டிற்கும் தீத்து தல்மாத்தியா நாட்டிற்கும் போய்விட்டார்கள். லூக்கா மாத்திரம் என்னோடு இருக்கிறான். மார்க்குவை உன்னோடு கூட்டிக் கொண்டு வா. ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். தீகிக்குவை நான் எபேசுக்கு அனுப்பினேன். தொரோவா பட்டணத்தில் இருக்கிற கார்ப்பு என்பவன் வசத்தில் நான் வைத்து வந்த மேல் அங்கியையும் புஸ்தகங்களையும் விசேஷமாய் தோர் சுருள்களையும் நீ வருகிற போது எடுத்துக்கொண்டு வா. கண்ணனாகிய அலெக்சாந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான். அவனுடைய செய்திக்கு தக்கதாக கர்த்தர் அவனுக்கு பதிலளிப்பாராக. நீயும் அவனை குறித்து எச்சரிக்கையாயிரு. அவன் நம்முடைய வார்த்தைகளுக்கு மிகவும் எதிர்த்து நின்றவன். நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நினைக்கையில் ஒருவரும் என்னோடு கூட இருக்கவில்லை. எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராக இருப்பதாக. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள 1ஆம் வேதபாடம் வாசித்தாச்சு. இப்பொழுது வாலிப பெண்களுக்கு சென்றிருந்து ஒரு சிறப்பு பாடலை பாடுவார்கள். அதைத் தொடர்ந்து 2ஆம் வேதபாடம் வாசிக்கப்படும்.
வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட இரண்டாவது வேத பாடம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை. லூக்கா 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல். அவர்களுக்கு அவர் சொன்ன உண்மையாவது, உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமல் போனால் 99 ஆடுகளையும் வனாந்தரத்திலே விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி தெரியானோ? கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடு அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தரையும் கூட வரவழைத்து, காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா? அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட இரண்டாம் வேதபாடம் வாசித்து உண்டு. நாம் யாவரும் எழுந்து நம்முடைய அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தை பூமி படைத்த நான் சொல்கின்ற ஜபத்திற்கு சபையார் யாவரும் மறுமொழியாக தேவனுடைய நமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லுவோமாக. வாலிபர்கள் மீது கரிசனை கொண்ட அநேக ஊழியங்களையும் ஊழியக்காரர்களையும் தந்ததற்காக, மிஷினரி பணிக்கென்று தங்களை அர்ப்பணித்து ஊழியம் செய்து வருகிற வாலிபர்களுக்காக, திருநெல்வேலி திருமண்டல வாலிபர் ஐக்கிய சங்கத்தை தேவரீர் வழிநடத்தி வருகின்ற தேவனுக்காகவும், வாலிபர்களின் எழுப்புதலுக்காக செயல்படும் ஊழியர்களுக்காகவும், வாலிபர் தோழன் மாதாந்திர பத்திரிகை ஊழியம், குடும்ப தின தியானம், புத்தகம் ஊழியம், யூடியூப் ஊழியம், தொலைக்காட்சி ஊழியங்களை சிறப்பாக நடத்துகின்ற தேவனுக்காக, சேகர அளவிலான சபைமன்ற அளவிலான வாலிபர்கள் கூடுகைகள், பின் தொடர் ஊழியங்கள் சிறப்பாக இளம் வாலிபர்களாகிய மாணவர்கள் மத்தியில் நடைபெறும் பாடசாலை ஊழியங்களையும் நடத்துவதற்கு கிருபை தந்ததற்காக, குச்சால வாலிபர் முகாம் சிறப்பாக நடைபெற கிருபை செய்தமைக்காகவும், வாலிபர் ஊழியத்தை இன்முகத்துடன் தாங்கி வரும் எண்ணற்ற குடும்பங்களுக்கு தந்ததற்காகவும், கீழ்கண்ட ஒவ்வொரு ஜெபத்திற்கும் நீங்கள் விண்ணப்பம் எழுதி செல்வதாக என்று சபையார் சொன்னது. நமது திருமண்டல வாலிபர் ஐக்கிய சங்கத்தின் மூலம் திருச்சபையின் வாலிபர் மத்தியில் நடைபெறுகின்ற ஊழியர்களுக்காகவும் இயக்குனர் உடன் ஊழியர் யாவரும் தொடர்ந்து உற்சாகமாக ஊழியத்தை நிறைவேற்றும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. நமது திருமண்டலத்தின் ஒவ்வொரு சபைகளிலும் உள்ள வாலிபர்கள், ஆண்கள், பெண்கள் சங்கங்களுக்காக அதை பொறுப்புடன் நடத்தி செல்லும் பொறுப்பாளர், செயலாளர், பொருளாளர் மற்றும் அங்கத்தினர் அனைவரும் தொடர்ந்து திருச்சபைக்கும் சமுதாயத்திற்கும் சாட்சியுள்ளவர்களாக வாழ கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. பல்வேறு பிரச்சனைகளினால் திருமண வாழ்க்கை தடைப்பட்டு இருக்கிற வாலிப சகோதர சகோதரிகளுக்கு ஏற்ற துணையை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்து அவர்களுடைய எதிர்காலம் மகிழ்ச்சியுடன் அமைய கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. சமுதாயத்திலே தீய பழக்கத்திற்கும் சிற்றின்ப ஆசைகளுக்கும், குறிப்பாக புகை, போதை, விபச்சாரம் போன்ற தீமைகளுக்கு அடிமைப்பட்டு தங்கள் வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிற வாலிபர்களாக கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. நம்ம இருக்கிற வாலிப சகோதர சகோதரிகள் நம்மளுக்கு ஆன்மீக வாழ்க்கையை நடத்துவதையும் திருச்சபையின் தூண்களாக விளங்க கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. நாம் யாவரும்
ஆண்டவர் இந்த வருடத்தில் 10 மாதங்கள் நம்மை கிருபையாக நடத்துவதற்காகவும் இந்த 10 மாதங்கள் நம்முடைய தேவைகளை ஆண்டவர் பூர்த்தி செய்வதற்காகவும் ஆண்டவர் நம்ம நன்றி செலுத்தும் விதமாக இன்னும் நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்கின்றதோ நம்ம ஆண்டவர் நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர். நம்ம யாரும் கண்களை மூடி யாரையும் பார்க்க வேண்டாம், ஆண்டவர் நோக்கி மட்டும் கொடுப்போம். நம்முடைய தேவை எங்கிருந்தவர் அறிந்திருக்கிறார். ஆயுத பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகளை வெளிக்கிறதுமில்லை, முழுக்கிறதுமில்லை, அரைக்கிறதுமில்லை. அவைகளே பரம்பிடம் போடுகிறார். அவைகளை காட்டில் நீங்கள் விஷயம் செய்தவர்கள் அல்லவா? உங்களுடைய தேவை என்னென்று ஆண்டவருக்கு தெரியும். மனிதர்களுக்கு தெரிய வேண்டும் அவசியமில்லை. அன்பின் பரமத்தந்தையே, மனதார முதுகிலும் ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, தாமனை சப்பா, எங்கள் உள்ளந்தரிகளை ஆராய்ந்து பார்க்கிறவரே, எங்களை இதுவரைக்கும் எங்களுக்கு இந்த தேவை உண்டு, எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் எங்கள் தேவையை பூர்த்தி செய்கிறார்கள் என்று சொல்கிறோம் சுவாமி. உங்களுடைய கிருபையினாலே ஆண்டவரே சப்பா, நாங்கள் ஆண்டவரே சப்பா ஒவ்வொரு நாட்களிலும் கடக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே சப்பா ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு வாரங்களையும் ஆண்டவரே சப்பா உங்களுடைய கிருபையினாலே சத்தங்களை கடப்பதற்கு தேவைகளுக்கு உதவி செய்யுமாறு சொல்கிறோம் சுவாமி. யாவரும் சேர்ந்து சொல்வோம். துதியில் மத்தியில் வாசமாயிருப்பவரே, ஜபத்தை கேட்டு பதிலளிக்கிற மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறோம் ஆனவரே, உன் தூய சமூகத்தில் ஒன்று கூடி ஒருமித்து விண்ணப்பம் செய்கிறே உங்கள் சோத்திரம் சொல்கிறோம். இவ்வேளையிலே நாங்கள் ஏற்படுத்த சோத்திரங்களையும் விண்ணப்பங்களையும் ஏற்றுக்கொண்டு வாலிபர்களை லட்சத்தி மேம்படுத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக இயேசுவின் கிருபையாக வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஞாபகம் காட்டும். இப்பொழுது வாலிப ஆண்களுக்கு ஜெபத்தின் சார்பாக ஒரு சிறப்பு பாடல். Vande
கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இணைந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகின்றோம். ஆண்டவருடைய அன்பும் அருளும் உங்களுடைய நிலைத்திருப்பதாக. இந்த நாளில் இந்த ஆண்டுக்குரிய வாலிபர் ஞாயிறை ஆசரிப்பதற்கு ஆண்டவருக்கு கிருபை செய்தார். நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த ஆராதனை முடிந்த பிற்பாடு வாலிபர் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக தேநீர் வழங்கப்படும். அதை நீங்கள் அறிந்து சொல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த ஆராதனை முடிந்த பிற்பாடு நம்முடைய கிறிஸ்துமஸ் மற்றும் பிரதிஷ்டை பண்டிகைக்கான வரி போடுவதற்கான ஆலோசனை கூடுகை நடைபெறும். திருச்சபையின் பிள்ளைகளை யாவரும் நீங்கள் இருந்து செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதைத் தொடர்ந்து வாலிப ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான கூடுகை நடைபெறும். இன்று மாலை 4 மணிக்கு பெண்கள் ஐக்கிய சங்க ஜெபக்குழுக்கள் வழக்கம் போல் நடைபெறும். இன்று மாலை 5 மணிக்கு வாலிப பெண்கள் ஐக்கிய சங்க கூடுகை நடைபெறும். இன்று மாலை ஆராதனை வழக்கம் போல் 7:15 மணிக்கு நடைபெறும். திங்கட்கிழமை மாலை 5 மணிக்கு பெண்கள் ஐக்கிய சங்க இல்ல ஜெபக்குழு கூடுகை நடைபெறும். வருகின்ற செவ்வாய்க்கிழமை மாலை ஆராதனைக்கு பின்பு ஆண்கள் ஐக்கிய சங்க கூடுகை நடைபெறும். புதன்கிழமை மாலை ஆராதனைக்கு பின்பு வாலிப ஆண்கள் ஐக்கிய சங்க கூடுகை நடைபெறும். வியாழன் மாலை ஆராதனைக்கு பின்பு பெண்கள் ஐக்கிய சங்க கூடுகை நடைபெறும். வருகின்ற வெள்ளிக்கிழமை இரவு 7:30 மணிக்கு காத்திருப்பு ஜெப கூடுகை நடைபெறும். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை வழக்கம் போல் காலை 9 மணிக்கு நடைபெறும். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2 மணிக்கு சேகர அளவிலான பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் வேதாகமத்தோடு ஒரு நாள் என்கின்ற வேதாகம தியான கூடுகை நடைபெற இருக்கிறது. அதில் திருச்சபை பெண்கள் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இன்று இரவு நம்முடைய மேற்கு சபை மன்ற அளவிலான ஆண்கள் ஐக்கிய சங்க கீத ஆராதனை நடைபெற இருக்கிறது. அதனுடைய திருச்சபையின் ஆண்கள் ஐக்கிய சங்கத்தினர் பங்கு பெற இருக்கின்றார்கள். அதே போல வருகின்ற சனிக்கிழமை நம்முடைய திருநெல்வேலி திருமண வாலிபர் ஐக்கிய சங்கத்தின் கொய்னோனியா நிகழ்ச்சியிலே நம்முடைய திருச்சபையின் வாலிப பிள்ளைகள் பங்கு பெற இருக்கின்றார்கள். இதற்காக ஜெபித்துக் கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த மாதம் 30ஆம் தேதி டிசம்பர் மாதம் 1ஆம் நாள் 2 நாட்கள் திருமண்டல பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் வருடாந்திர உபவாச கூடுகை இடையன்குடியிலே வைத்து நடைபெற இருக்கிறது. அதில் பங்கு பெற விரும்புகின்றவர்கள் உங்களுடைய பெயர்களை பதிவு செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த வாரத்தில் நம்முடைய கட்டுமான பணிக்காக கொடுத்தவர்களுடைய பெயர்கள்: திரு செல்வன் கனகராஜ் 1000 ரூபாய், ஜி நானமணி 1000 ரூபாய், பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் விற்பனை மூலம் 8200 ரூபாய், செல்வராணி டெக்ஸ்டைல்ஸ் மூலமாக 10,000 ரூபாய். இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாளை ஆசிரியர்கின்றவர்கள் நவம்பர் 16ஆம் தேதி ஜே ஜெபர்சன் சுவார்ஸ் சன் ஆஃப் ஜேக்கப், எஸ் காட்சன் பொன்ராஜ் சன் ஆஃப் சிம்சோன் குமார், 18ஆம் தேதி எம் ஆரோன்ராஜ் சன் ஆஃப் மனுவேல் ராஜ், கே பாலகிருஷ்ணன் சன் ஆஃப் கனி, 20ஆம் தேதி திரு எஸ் ராஜேந்திரன் ஏசுதாசன், வி கிரைஸ் சாலின் டாக்டர் ஆஃப் வின்சன் ஜபராஜ், 21ஆம் தேதி எஸ் ஹாரிசன் சன் ஆஃப் சாம்பேல் ராஜ். திருமண நாளை ஆசிரியர்கின்றவர்கள் நவம்பர் 17ஆம் தேதி திரு எஸ் சிம்சோன் குமார் ரோசானி தம்பதியினர், திரு டி சாம் லெஸ்லி சுகில்த செல்வ மோனிசா தம்பதியினர். இவர்களை கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இவர்களுக்கான வாக்குத்தத்தம் சகரியா 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம்: நான் அவர்கள் விண்ணப்பத்திற்கு பதில் கொடுப்பேன், இது என் ஜனம் என்று நான் சொல்லுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்பொழுது பாடகர்கள் வாழ்த்து பாட நம்முடைய கட்டுமான பணிக்காக நன்கொடை கொடுத்தவர்களுக்காகவும் பிறந்த நாள் திருமணங்களை ஆசிரியர்களுக்காகவும் குருவானவரை அவர்கள் ஜெபிப்பார்கள். Yeah.
திருமண நாள் ஆசிரியர்கள் நீங்கள் வந்திருந்தீர்கள் என்றால் நீங்கள் தயவுசெய்து எழுந்து நிற்கும்படி உங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் ஆசிரியர்கள் நீங்கள் வந்திருந்தீர்கள் என்றால் நீங்கள் எழுந்து நிற்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். தலைகளை தாழ்த்தி நாம் அவர்களுக்காக ஜெபிப்போம். எல்லாம் வல்ல பரிசுத்த தகப்பனே, எங்கள் கூடவே இருக்கிறவரை நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த தகப்பனே, பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் ஆசரிக்கிற உங்களுடைய பிள்ளைகளை அவங்க விண்ணப்பத்தை கேட்டு, அப்பா நான் அவங்களோடு கூட இருப்பேன், அவர்களின் ஜனமாக இருப்பார்கள் என்று சொல்லி வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்திருக்கிறே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய ஆண்டிலே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நன்மையும் கிருபையும் பின்தொடர நீங்கள் அனுகிரகம் செய்யுங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய விண்ணப்பங்கள் உமக்கு பிரியமாக இருக்கவும், ஆவிக்குரிய வரங்களை நீர் அதிகமாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் அனுப்பிச்சிங்க. இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை உங்களுடைய பிள்ளைகளுக்கு அதிகமாக கொடுங்க. ஆரோக்கியத்தையும் சுகவாழ்வையும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அதிகமாக கொடுங்க. இந்த புதிய ஆண்டில் நன்மையும் எப்பொழுதும் உங்களுடைய கிருபையும் உங்களுடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ள அனுகிரகம் செய்யுங்க. நீரே கிருபையாக இறங்கி இந்த ஆண்டில் உங்களுடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியங்கள் அவர் விரும்புகிறார்களோ அந்த காரியங்களை நீ விரும்புகிறதை உனக்கு அருள் செய்வேன்னு சொன்னார். அப்படியே கொடுத்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்டு பரம்புவதாகவே. ஆமென். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வாலிபர் ஞாயிறு ஆராதனைக்கு வந்திருக்கு. அவரை மறுபடியும் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கின்றோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வாலிபர் ஞாயிறு ஆராதனையிலே தேவனுடைய செய்தியை கொடுப்பதற்காக நம் அன்பு என்னுடைய திருமண்டல வாலிபர் சங்கத்தினுடைய இயக்குனர் திரு எமில்ராஜ் மோசஸ் பாலசிங் ஐயாவை அன்புடன் அழைத்த போது நான் வருகிறேன் என்று சொல்லி நம்முடைய அழைப்புக்கு ஏற்ப இந்த நாளில் வந்து இதனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். அதைத் தொடர்ந்து வாலிபருக்கான அவர்கள் சில செய்தியை கொடுக்க இருக்கின்றார்கள். அவர்கள் முடிந்தவுடன் குடும்பமாக வைத்திருக்கின்றார்கள். அவர்கள் 2 பிள்ளைகள் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் யாவரையும் அன்புடன் திருச்சி சார்பாக வாழ்த்து நாங்கள் வரவேற்கின்றோம். அதே போல அவர்கள் இளைஞர் உடன் ஊழியர் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களையும் நம்முடைய வாழ்த்தை வரவேற்கின்றோம். ஊழியத்தை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் அருமையான நம்முடைய வாலிபர்கள் இது ஆறு நடந்து தந்தார்கள். அவர்களையும் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றோம். அவரை அவர் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். கர்த்தர் அவர்களையும் அவருடைய எதிர்காலங்களையும் ஆசீர்வதிப்பாராக. பாடல் முடிந்தவுடன் நமக்கு செய்தி செய்து கொடுப்பார்கள். அவன் ஜெபத்திலும் காத்திருப்போம். கர்த்தர் அவருடைய வார்த்தை மூலமாக நம்மோடு கூட இடையப்படுவாராக. அதேபோல் நம்முடைய கட்டுமானப்படி முடிக்கின்ற இருக்கின்றோம். அநேக விருப்பினோடு நடத்தி அநேக ஐக்கிய சங்கத்தினர் நமக்கு அநேக நன்கொடை கொடுத்திருக்கின்றார்கள். திருச்சபை பிள்ளைகள் நன்கொடை கொடுத்து வருகின்றார்கள். அதேபோல் விற்பனை விழா மூலமாக உற்சாகமாக கொடுத்து இந்த கட்டுமான பணியிலே நீங்கள் உதவி செய்தீர்கள். உங்களுடைய அவர் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜெபித்துக் கொள்ளுங்கள். விரைவாக முடிப்பதற்கு கர்த்தர் அருள் புரிவாராக. அதேபோல் நம்முடைய பிள்ளைகள் வசனம் சொல்லுகின்றார்கள். நன்றி. அதே போல உங்களுடைய வசனங்கள் எங்கள் வீட்டில் நல்லா தெளிவாக சொல்லிக் கொடுத்து நல்லா இருக்கும். சரிதானே? இங்கே வந்து கொஞ்சம் தடுமாறி சொல்லும்போது கொஞ்சம் நேரம் எடுக்கிறது. தயவுசெய்து சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் அடுத்த வாரம் வசனத்தை இந்த வாரம் நீங்கள் சில சொல்லிக் கொடுங்க. பிள்ளைகள் உற்சாகப்படுத்த அதில் பெற்றோர்கள் வசனத்தை சொல்லிக் கொடுப்பதிலே முதுமையாக இருக்க வேண்டும். உங்களுடைய இல்லங்களிலே உங்களுடைய பிள்ளைகள் இந்த திங்கட்கிழமையில் இருந்து நீங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது தெளிவாக அவர்கள் வசனத்தை படித்து விடுவார்கள். அப்படின்னாலே இந்த பிள்ளையாக தெளிவாக சொல்லிக் கொடுத்து ஆலயத்துக்கு முன்பதாக வந்து அந்த வசனத்தை சொல்வது உண்மையாகவே தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படும். ஆனால் நீங்கள் பிள்ளைகள் உற்சாகப்படுத்த உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஆண்டவருடைய வார்த்தை கேட்பதற்கு ஆயத்தமாக நாம் யாவரும் இழந்து கீதங்களும் கீர்த்தனைகளும் 386வது பாடலை பாடுவோம். நல்மீட்பர் பட்சம் நில்லும்.
நின்றவாறே பிரார்த்தனை செய்வோமாக. நம்மை நம்முடைய காணிக்கைவானுடைய சமூகத்தில் படைப்போம். எல்லாம் வல்ல பரிசுத்த தகப்பனே, வானம் உம்முடையது, பூமி உம்முடையது. நீர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வருஷிக்கப்படுகிற ஆண்டவர். நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த கைப்பிரயாசங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த எல்லா ஆஸ்திகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் கொடுத்ததை உங்களுடைய கருத்தை கொடுக்கிறோம். இதயத்தோடு உடைய சமூகத்தில் வந்து ஸ்தோத்திர காணிக்கை படைத்த உடைய பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க. பிறந்த நாள் ஸ்தோத்திர காணிக்கை, திருமண நாள் ஸ்தோத்திர காணிக்கை படைத்த உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. புதிதாக திருமணமாய் உடைய சமூகத்தில் வந்து காணிக்கை படைத்த உடைய பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க. அதே போல அப்பா உடைய பிள்ளைகளுக்கு நீர் செய்த நன்மை நினைத்து உடைய சமூகத்திலே வந்து கர்த்தர் எனக்கு செய்த இந்த காரியத்தை நான் நினைத்து நான் நன்றி செலுத்துகிறேன் என்று நன்றி எங்களுடைய இதயத்தோடு வந்து காணிக்கை படைத்த உடைய பிள்ளைகளுடைய காணிக்கை அங்கீகரித்துக் கொள்ளுங்க. பை காணிக்கை நீங்க அங்கீகரித்துக் கொள்ளுங்க. அப்பா இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் அப்படியே உங்களுடைய பிள்ளைகளாக எங்களை ஆசீர்வதித்து அப்பா இந்த காணிக்கை அங்கீகரித்து வழிநடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பரம்பதாவே ஜெபம் பண்ண கடவோம். எல்லாம் வல்ல பரிசுத்த தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். வழி தெரிந்தும் தொலைந்து போன ஆடுகளாக ஆண்டவரே அநேக வேளைகளில் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் எங்களை தேடி வருகின்ற நல்ல மெய்ப்பனாக நீர் இருக்கிறீர். அதை நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல மெய்ப்பனாக உடைய ஜீவனையே எங்களுக்காக கொடுத்து மீட்டுக் கொண்டீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆலயத்திலே உங்களுடைய அன்பை நாங்கள் நினைக்க நீர் கொடுத்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாளிலும் கூட அப்பா தொலைந்து போன ஆடுகளாக இருக்கின்ற எங்களுடைய சூழ்நிலையில நீர் கண்ணோக்கி பார்த்து எங்களை மீட்டு அப்பா எங்களை எல்லா தீர்க்கும் விலைக்கு தோளின் மீது தூக்கி சுமக்கிறவராக இருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பேதுருவை தேடி நீங்க வந்தது போல, சமாரிய ஸ்திரியை தேடி வந்தது போல, சகைவை தேடி வந்தது போல இன்றைக்கு என்னையும் எங்களையும் தேடி வாரீங்க. எங்க பெற்றோரையும் எங்க பிள்ளைகளையும் எங்க குடும்பத்தில் இருக்கவங்களையும் தேடி வரீங்க. அது எண்ணி நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலையும் கூட அப்பா சகைவை நான் உங்க வீட்டில் தங்கணும்னு சொன்னது போல எங்க வீட்டில் நீங்க தங்கணும்னு விரும்புறீங்க. ஆண்டவரே, அப்பா எங்க இருதயத்தில் எங்க வீட்டில் நீங்க தங்கணும்னு சொல்லி கெஞ்சி கேட்கிறோம். யாரெல்லாம் இன்றைக்கு கேட்கிறார்களோ அவங்களுக்கு நிறைவான நன்மைகளை கொடுங்க. பேதுரு மீது சபையை கட்டினது போல உங்களுடைய பிள்ளைகளை வைத்து பாலான கடன்களை அப்பா உங்களுடைய பிள்ளைகள் மூலமாக கட்டி எழுப்ப வேண்டும் என்று மன்றாடுகிறேன். அப்பா நிறைய சமாதான சந்தோஷத்தை கொடுங்க. அப்பா சமாரிய ஸ்திரீக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்து அந்த இடத்துல அவங்களுக்குள்ள இருந்த குற்றவனர்வு எல்லாம் போயிட்டு அப்பா நீங்க ஒரு பெரிய சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுத்து கிறிஸ்துவை வந்து பாருங்க, மேஷியா வந்து பாருங்கன்னு மற்றவர்களுக்கு சொன்னது போல நாங்களும் அப்பா நீர் எங்களுக்குள்ளே இருக்கின்ற மன வருத்தங்களை, எங்களுக்குள்ளே இருக்கின்ற கவலைகளை அகற்றி போட்டு நாங்கள் பிற இடத்துல சென்று நீங்க மேஷியா வந்து பாருங்க என்று சொல்கின்ற நற்செய்தியாளராக எங்களை மாற்றுங்க. ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி சகையை சொன்னது போல எனக்கும் எங்களுக்கும் எங்களுடைய வீட்டில உடைய தெய்வீக சமாதானம் அப்பா ரட்சிப்பு வர நீங்க அனுகிரகம் செய்ய. ஆண்டவரே,
அப்பா இந்த நாளில் ஆலயத்திலிருந்து கடந்து செல்லும் பொழுது நீங்கள் ஆதி பிரசவம் ஒவ்வொரு நிரப்பி ஆளுகை செய்ய அனுகிரகம் செய்யுங்க. குருவானவர் ஐயாவை அம்மாவை பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உங்களுடைய தேவிக்கிறோம் அவங்களோடு வழிநடத்த அனுகிரகம் செய்யுங்க. சபையுடைய அப்பா அவங்க குடும்பத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அதே போல் ஆலய பணியாளர் அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா கொயர் மாஸ்டர் கொயர்ல இருக்கிற இசை மீட்டினுடைய பிள்ளைகள் பாடல் பாடினுடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா அதே போல இந்த திருச்சபையில மூப்பர்களாக இந்த திருச்சபைக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. நீரே கிருபையா இருங்க. அப்பா பெண்களுக்கு சங்கத்தை ஆசீர்வதிங்க, ஆண்களுக்கு சங்கத்தை ஆசீர்வதிங்க, வாலிபரைக்கு சங்கத்தை ஆசீர்வதிங்க, சிறுவருடைய ஆசீர்வதிங்க. நீரே கிருபையா இருங்க. அப்பா அப்படி வழி நடத்துகிறவங்க நல்ல ஆலோசனை கொடுக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறவங்களும் அப்படி கருத்தை தருகிறோம். இந்த திருச்சபையில ஜாமக்காரர்களாக இருந்து அப்பா இந்த திருச்சபை பிள்ளைகள் எல்லாம் நல்ல நிலைமைக்கு வரணும், அவங்க எதுவும் சிக்கிடக்கூடாதுன்னு சொல்லி தங்களுடைய அறை வீட்டில் பூட்டிக் கொண்டு ஜெபிக்கின்ற அநேகர் உண்டு. ஆலயத்தில் வந்து கண்ணீர் ஒழித்து ஜெபிக்கிறவங்க அநேகம் உண்டு. அப்பா நீர்தாமை கிருபையா இருங்க. உங்க விண்ணப்பத்தை கேட்டவர்களே நீர்தாமை கிராமத்தில் இருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. நீரே கிருபையா இருங்க. தொழில் செய்றவங்க ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்றவங்க ஆசீர்வதிங்க, கூலி வேலை செய்றவங்க ஆசீர்வதிங்க, அரசு துறையில தனியார் துறையில பணியாற்றவங்க ஆசீர்வதிங்க, ஆசிரியராக செவிலியராக இருக்கிறவங்க ஆசீர்வதிங்க, விரிவுரையாளராக இருக்கிறவங்க ஆசீர்வதிங்க, காவல்துறையில ராணுவத்தில நீதித்துறையில பணியாற்றவங்க நீங்க ஆசீர்வதிங்க, கொத்தனார் பணி செய்கிறவங்களை ஆசீர்வதிங்க, டிரைவராக இருக்கிறவங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க. எந்த பணிகளை செய்தாலும் உடைய கரப்புடைய பிள்ளைகளோடு கூட இருக்க நீங்கள் அனுகிரகம் செய்ய ஆண்டவரே. இப்படி ஊழியத்தை செய்கிறவங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த ஆலயத்தில் வந்து இவ்வளோ நேரம் தங்கியிருந்து உடைய வார்த்தை கேட்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சமாதானத்துடன் செல்லக்கூடிய கிருபைகளை நீங்கள் கட்டளைன்னு சொல்லி கெஞ்சி கேட்கிறோம். குழந்தை பேருக்காக காத்திருக்கிறவங்களுக்கு குழந்தை பேரை நீங்கள் கட்டளைன்னு சொல்லி கெஞ்சி கேட்கிறோம். திருமண வாழ்க்கைக்காக காத்திருக்கிறவங்களுக்கு திருமண வாழ்வு அவங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைய நீங்கள் அனுகிரகம் செய்யுங்கப்பா. இன்றைக்கு டெட் தேர்வு எழுதுகின்ற உடைய பிள்ளைகள் உடைய கருத்திலே தருகிறோம். நீர் கிருபையாக அதில் நல்ல தேர்ச்சி எங்களுடைய திருச்சபையின் மக்கள் எங்களுடைய திருமணத்தின் மக்கள் தேர்ச்சி பெற நீங்கள் அனுகிரகம் செய்யுங்க அப்பா. அதே போல நேற்றைய தினத்திலையும் கூட தேர்வெடுத்த பிள்ளைகளை நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. அவர்களும் எல்லாரும் தேர்ச்சி பெறக்கூடிய கிருபைகளை நீங்கள் கட்டளையிடுங்க ஆண்டவரே. நீரே கிருபையா நீங்க ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுற எல்லாரும் நீங்க ஆசீர்வதிங்க. வெளி மாவட்டங்களில் வெளி மாவட்டங்களில் வெளி தேசங்களில் வசிக்கின்ற எங்களுடைய திருச்சபை பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. வெளியிடங்களில் போய் படிக்கின்றவர்களை நீங்க ஆசீர்வதிங்க. வெளியிடங்களில் தங்கியிருந்து வேலை செய்றவங்க, அதே போல வெளியிடங்களில் சென்று அப்பா வியாபாரம் செய்றவங்களை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீரே கிருபையாக நீங்க பிள்ளைகளுடைய அன்புக்காக ஏங்கி தவித்து நிற்கின்ற பெற்றோருக்கு பிள்ளைகளுடைய அன்பு கிடைக்க நீங்க அனுகிரகம் செய்யுங்க. பெற்றோருடைய அன்புக்காக ஏங்கி தவித்து நிற்கின்ற பிள்ளைகளுக்கு அப்பா பெற்றோருடைய அன்பு கிடைக்க நீங்க அனுகிரகம் செய்யுங்க. நீரே கிருபையாக இறங்கி இந்த திருச்சபை தேவையில் எல்லாத்தையும் சந்திங்க. அதே போல இந்த வாலிபர் ஞாயிறுல அப்பா சர்வீஸை நடத்தின வாலிப தம்பி தங்கைமார் நீங்க ஆசீர்வதிங்க. நிறைய தம்பி தங்கைமார் உண்டாண்டவர் உடைய சங்கத்தை அவர்கள் வந்து நிற்க நீங்க அனுகிரகம் செய்யுங்கப்பா. அப்பா மேஷியா வந்து பாருங்கள் என்று அன்றைக்கு சமயஸ்திரி சொன்னது போல உங்களுடைய பிள்ளைகள் நீங்க வந்து மேஷியா இங்க இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய கிருபைகளை நீங்க கட்டளையிடும் சொல்லி கெஞ்சி கேட்கிறோம் ஆண்டவரே. வந்த ஒருவராயும் பெருமையாக திரும்பாதபடி நீங்க பாதுகாத்துக்கொள்ளுங்க. பிரிந்திருக்கிற குடும்பங்கள் இணைய நீங்க கிருபை செய்யுங்க. வியாதி வேதனையோடு இருக்கிறவங்களுக்கு வியாதி வேதனை நீங்க கிருபை செய்யுங்க. குழப்பத்தோடு இருக்கிறவங்களுக்கு தெளிந்த நீரோடைய போன்ற நல்ல அப்பா தரிசனங்களை நீங்க கொடுங்க. நல்ல சிந்தனைகளை நீங்க கொடுங்க அப்பா. வறுமையை தரித்திரத்தை மாற்றி போடுங்க. கடன் தொல்லையை நீங்க மாற்றி போடுங்க. இந்த நாள்ல என் சரீரத்தில் இந்த பலவீனம் இருக்கிறதே என்று சொன்னவர்கள் அப்பா அந்த இடத்துல அவங்க தொட்டு ஆண்டவரே எனக்கு சுகத்தை தாரும் சொல்லும் பொழுது நீர் சுகத்தை கொடுக்கிறீர் ஆண்டவரே. நாளையிலிருந்து செல்லும் பொழுது அவங்க சுகத்தோடு சொல்லக்கூடிய கிருபைகளை நீங்க கட்டிடுங்க. தேவரீர் என்னை சமாதானத்துடனே போக விடுகிறீர் என்ற வசனத்தின்படி நாளையிலிருந்து செல்லும் பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் சமாதானத்தோடு செல்லவும் உம்மாலை பெரிய நன்மைகளை பெற்றுக்கொள்ள அனுபவம் செய்யுங்க. இங்கே தேசத்தின் தலைவர்களை திருச்சபை தலைவர்கள் எல்லாம் நீங்க ஆசீர்வதிங்க. இந்த தெய்வீகரம் எங்களோடு இருந்து ஆசீர்வதி வல்லெடுத்த வேண்டும் என்று மன்றாடுகிறோம். ஒவ்வொரு குடும்பங்களும் உம்மாலை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் உலாவ வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இந்த ஆலய ஆராதனை தெய்வீக பிரசனம் தங்கியிருக்க நான் நன்றி அப்பா. இம்மட்டும் நீர் வழி நடத்தவர் தொடர்ந்து எபனேசராக ஆசீர்வதி வல்லெடுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து மூலம் பரம்புதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் நம்முடன் என்றும் என்றும் சர்வம் இருப்பதாக. நிறைவு விதமாக நாம் யாவரும் இலக்கின்ற கீதம் 40 பாடுவோம். எல்லோருக்கும் மாவும் அது கர்த்தாவின் கட்டளை.
எப்பொழுதும் என்னென்றும் சமூகத்தில் உறுதியாக இருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்துடைய பகுதிக்கிடவோ.